இங்க ஹீரோவும் ஹீரோயினியும் ஓடி வந்த நாள்ல இருந்து ஹீரோ அவங்க அப்பா இறந்ததை நினைச்சு பயங்கர சோகத்துல இருக்காரு. ஹீரோயின் கிட்டயுமே சரியா மூஞ்சி காமிச்சு கூட பேச மாட்டேங்கிறாரு. இப்போ ஹீரோயினை கூட்டிட்டு ஊர் ஊரா போக ஆரம்பிக்கிறாரு. கிடைச்ச இடத்துலயும் தங்குறாங்க. ஆனா ஹீரோயினிக்கு பாதுகாப்பு இருக்காதுன்றனால ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறாரு. ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஹாஸ்டல் ஃபீஸையும் கட்டிட்டு இருக்காரு. பல மாசங்கள் அப்படியே ஓடவும் செய்யுது. ஹீரோயினுமே ஒரு நாள் ஹீரோ கிட்ட என்னையே ஹாஸ்டல்லே வச்சிருக்கேன், நான் உன் கூட கூட்டிட்டு போன்னு சொல்லி கேட்கறா. ஹீரோவுமே நான் சீக்கிரமா அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஒரு ரெண்டு பேரும் ஒன்னா தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோ எப்பவுமே விலகி போய்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ எங்கேயோ வெளியே போயிருப்பாரு. அதுக்குள்ள ஹீரோயினோட அப்பா ஆளுங்க வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட அப்பாவுமே இப்ப கோவப்படாம பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு அவரோட மருமாமா பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தியுமே பேசுறாரு. இவ்வளவு நாள் நான் இன்னொருத்தன் கூட போய் தங்கிட்டு இருந்தேன், என்ன எப்படி இன்னொருத்தன் கட்டிக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கறா. நீ ஓடி போன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் கூட புருஷ முண்டாட்டியா வாழ்ந்தேன்னு சொல்லி நான் இப்பவே நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா சொல்றாரு. நம்ம ஒன்னா இல்லைன்றது அப்பாக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே யோசிக்கிறான். அப்பதான் ஹீரோனோட அப்பாவுமே ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு. உன்னை கூட்டிட்டு போக சொல்லி கால் பண்ணது ஹீரோ தான் அப்படின்றத சொல்றாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, ஊர் திருவிழா அன்னைக்கு ஆளை வச்சு அடிக்கும் போது ஹீரோனியோட அப்பா நம்ம ஹீரோக்கு ஆண்மை இல்லாத மாதிரி பண்ணிடுவாரு. இதை தெரிஞ்சுக்கிற ஹீரோயினுமே கொஞ்ச நேரம் அழுறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் ஆண்மன்றது குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் இல்லை, ஆம்பளைங்க கூட இருக்கும்போது சந்தோஷமாவும் பாதுகாப்பும் இருக்குமோ அதுதான் ஆண்மன்னு சொல்லிட்டு எனக்கு அவன் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை தேடி போயிடுறா. இதை தடுக்க முடியாம அவருமே விட்டுறாரு. கடைசியில் இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்னா வாழவும் ஆரம்பிச்சிடுறாங்க.